Hi students, welcome back to learning journey. இன்னைக்கு நான் தக்காளி சேவை நல்லா ஸ்பைஸியாக ஸ்பைஸினா கொஞ்சம் காரம் தூக்கலாக கூட போட்டுக்கலாம். அப்புறம் வேணும்னா நம்ம பட்டை சோம்பு கிராம்பு இல்லைன்னா காரப்பொடி கொஞ்சம் ஜாஸ்தி அப்படி போட்டால் கூட ஸ்பைஸின்னு சொல்லலாம். கொஞ்சம் தூக்கலாக காரம் போடலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கொஞ்சம் பூண்டெல்லாம் போட்டு வாசனையாக ஸ்பைஸியாக பண்ணலான்ட்டு இருக்கேன். இதுக்கு பாருங்கள், தக்காளி 2 தக்காளி, 1 வெங்காயம், கொஞ்சோண்டு கொத்தமல்லி தேவைக்கேற்ப, அப்புறம் 3 பல் பூண்டு, 3 பச்சை மிளகா, சரிங்களா. அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் ஒரு 4-5 இலை இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இது ஸ்டெப் 1. இதுக்கப்புறம் இதை வடை சட்டி, அதாவது வாண்லி சொல்லுவோம் இல்லையா, பாண்லி, அதில் எண்ணெய் ஊற்றி கடுகு தாளிச்சிட்டு இதெல்லாம் போட்டு வதக்க போகிறேன். வதக்கிட்டு உப்பு மஞ்சப்பொடி போட்டு நல்லா வதக்கி தாளிச்சிட்டு வேக வச்ச சந்தகை, அதாவது சேவைன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை இதில் போட்டு கிளறிடுவேன். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு இதுக்கு அடுத்தது நான் டிஃபன் சாம்பார் பண்ணுவேன். அது அடுத்தது காமிக்கிறேன். பூசணிக்காய் டிஃபன் சாம்பார் பண்ணுவேன். முதல் இதை காமிச்சிடுறேன். ஓகேவா?